ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பனானா காஸ்ட்யூம் வித் கிரீடம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டி ஷாப்பிங் ஆப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பனானா செய்கிறது தேவையானது எல்லோ கலர் ஷார்ட் ஒன்று, பெயிண்ட்டு, ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஸ்கெட்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் தேவையானது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் சார்ட்டை எடுத்துக்கோங்க. ஆஃப் சார்ட்டை எடுத்துகிட்டு அதை வந்து பனானா ஷேப்க்கு வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வாய், கண், புருவம் இது எல்லாமே வந்து ட்ரா பண்ணிவிட்டு மேலே வந்து பிளாக் கலர், ஃபஸ்ட்டு வந்து காம்புக்கு வந்து க்ரீன் கலர், புருவத்துக்கு வந்து பிளாக்கு, கண்ணுக்கு ஒயிட்டு, வாய்க்கு ஒயிட்டு, இந்த மாதிரி வந்து கலரிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸை வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா 2 கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ இந்த மாதிரி ஹேண்டு, ஓகேங்களா? இந்த சார்ட்டை வச்சு அதையும் மார்க் பண்ணி, சரிங்களா, மார்க் பண்ணி இந்த மாதிரி ஹேண்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிரீடம் செய்யலான்னு சொல்லிட்டு தலைக்கு வந்து வைக்கிறதுக்காங்க. ஸோ மேனுவலாக வந்து பனானாவை வந்து ட்ரா பண்ணிட்டோம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டோம். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கெட்ச் இருக்குது இல்லைங்களா, பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு மேலே அவுட்லைன் கொடுத்துட்டோம். அவுட்லைன் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக க்ரீன் கலர் அடிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்பு க்ரீன் கலர் அடித்து போக அந்த கீழே இருக்கிற ஸ்பேஸ்க்கு வந்து ஃபுல்லாக க்ரீன் கலர் ஸ்கெட்சை வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்கெட்ச் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷேப்க்கு என்ன பண்ணலான்னா மேலே இருக்கிற அந்த பனானாவை மட்டும் குட்டியாக இருக்கு இல்லைங்களா ஸ்பேஸ், அதை மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்து ஃபுல்லாக கிரீடம் மாதிரி வந்து செஞ்சு தலைக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து இருக்கிற எக்ஸஸ் பீஸை மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துட்டோம். சரி, இன்னொரு விஷயம், ஸோ இதை நீங்கள் கட் பண்ணும்போது குட்டி குட்டியாக ஸ்பேஸ் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து வந்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். சப்போஸ் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது இது பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த பனானா வந்து கட் ஆயிரும், உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த மேலே இருக்கிற நீங்கள் கிரீடம் செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கைக்கு வந்து கை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அந்த கையை வந்து தனியாக எடுத்துகிட்டு 2 வந்து கோடு பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு ஒரு 2 கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஒயிட் கலர் பெயிண்ட்டு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு கை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டும் வந்து அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கையும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஸோ இந்த கையை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பனானாவோடு வந்து அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று பார்த்த மாதிரி. ஸோ பேக் சைட் பாருங்கள், 2 சார்ட்டையும் மேலே ஒன்று கீழே ஒன்று ஒட்டிட்டு இடையில வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு ஒட்டியிருக்கேன் ஸ்டிப்னஸ்க்காக. ஸோ ஃபைனலாக வந்து இதுதான் அவுட்புட், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பனானா ப்ளஸ் வந்து மேலே கிரீடம், ஓகேங்களா? அது 2மே வந்து ரெடி பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய், see you.